வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டாடா ஸ்கைல பார்த்தோம் அப்டின்னா, இன்னைக்கு 2 சேனல்ஸ நியூவா ஆட் பண்ணிக்கிறாங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஆல் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாடா ஸ்கைல பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைனலா இன்னைக்கு 2 சேனல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் மியூசிக் சேனல். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச சேனல் தான். அதாவது விஜய் மியூசிக். ஃபைனலா விஜய் மியூசிக்க டாடா ஸ்கைலே ஆட் பண்ணிட்டாங்க. சேனல் நம்பர் பார்த்தோம் அப்டின்னா, 1583. இந்த சேனல் நம்பர் நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த மியூசிக் சேனல் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஃப்ரீயா தான் ப்ளே ஆயிட்டு இருக்கு. டாடா ஸ்கை பொறுத்தளவுக்கு விஜய் மியூசிக் ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரீயா ப்ளே ஆகும். அடுத்து 16வது நாள்லருந்து நம்ம பே பண்ற மாரி வரும். அதாவது ஜிஎஸ்டியோட சேர்த்து இந்த சேனலுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 1.18 வரும். நம்ம பே பண்ணா மட்டும் தான் ப்ளே ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் 16வது நாளைக்கு அப்புறம். டாடா ஸ்கை பொறுத்தளவுக்கு விஜய் மியூசிக் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மத்த டிடிஹெச்ச கம்பேர் பண்ணும்பொழுது இது லேட்டு தான். அதாவது சன் டைரக்ட், ஏர்டெல் எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் எந்த டிடிஹெச்ல வரல அப்டின்னா, டிஷ் டிவி, வீடியோகான்ல மட்டும் தான் வரல. 3 டிடிஹெச்ல இப்போதைக்கு வந்திருக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் இந்த எல்சிஎன் நம்பர் வச்சு ப்ளே பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேனல் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு கிட்ஸ் சேனல். அதாவது ஈடிவி. ஈடிவி நெட்வொர்க் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம மல்டிபிள் லாங்குவேஜ்ல அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில பார்த்தோம் அப்டின்னா, பாலபாரத் அப்படிங்கிற ஒரு கிட்ஸ் சேனல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் முதல் முறையா டாடா ஸ்கைல மட்டும் தான் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற ஏர்டெல், சன் டைரக்ட், வீடியோகான் எதுலயுமே இன்னுமே அவங்க லான்ச் பண்ணல. ஃபர்ஸ்ட் டாடா ஸ்கைல தான் லான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பாலபாரத் அப்படிங்கிற ஒரு ஈடிவி நெட்வொர்க் உடைய கிட்ஸ் சேனல். இந்த சேனல் பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு ஃப்ரீ சேனல் தான். இதனுடைய நம்பர் பார்த்தோம் அப்டின்னா, சேனல் நம்பர் 680. இந்த நம்பர் நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கிட்ஸ் சேனல் நல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனலையும் நீங்க வியூ பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ சேனல் தான். எதுவும் பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீன்னு தான் போட்டுருக்காங்க தற்போதைக்கு. ஃபியூச்சர்ல எதுவும் பே சேனல் ஆக்குனாங்க அப்டின்னா, நம்ம அமௌண்ட் பே பண்ற மாரி வரும். ஓகேங்களா? இந்த சேனல பத்தி எந்த ஒரு தகவல் வேணும் அப்டின்னாலும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டாடா ஸ்கைல மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. மத்த டிடிஹெச்ல எடுத்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா நம்ம வீடியோ அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? தற்போதைக்கு டாடா ஸ்கைல மட்டும் தான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சில பிரைவேட் கேபிள் நெட்வொர்க்லயும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைனலா இந்த 2 சேனல பத்தின ஒரு அப்டேட். அடுத்து ஈடிவி பாரத் பார்த்தீங்க அப்டின்னா, டிஷ் டிவிலயும் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. சேனல் நம்பர் பார்த்தோம் அப்டின்னா, 990. இந்த சேனல் நம்பர் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, 990. இந்த சேனல் நம்பர் நீங்க டிஷ் டிவி யூசரா இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த சேனல் நம்பர் ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃப்ரீயா தான் ரன்னிங் ஆகும். இந்த சேனல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 12 லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகுது. இந்தியாவுல இருக்கக்கூடிய ஆல் லாங்குவேஜுமே இவங்க குடுக்குறாங்க. மல்டிபிள் லாங்குவேஜ். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ, அந்த லாங்குவேஜ சூஸ் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பார்த்துங்க. அவ்வளோதான் இந்த 2 சேனல பத்தின அப்டேட். இந்த அப்டேட் உங்களுக்கு புடிச்சிருக்கா அப்டிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் தகவல் வேணும் அப்டின்னாலும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.